Hello friends, welcome to Centum Tutor. PGTRB Commerce 2020 Test Series 1, Unit 11, Accounting Concepts and Conventions, Amalgamation, Absorption and Reconstruction of Companies. The reconstruction, internal reconstruction, external reconstruction, இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இந்த டாபிக்ஸ்ல வரக்கூடிய 20 questions நம்ம இந்த வீடியோல இப்ப பார்க்கலாம். Question number 1. Out of the following, which is not accounting concept? Realization concept, cost, going concern, consistency. கீழே கொடுக்கப்பட்டது உள்ளதுல அக்கவுண்டிங் கான்செப்ட் ஒன்று மட்டும் அக்கவுண்டிங் கான்செப்ட் கிடையாது. அது எது? ரியலைசேஷன் கான்செப்டா, காஸ்ட் கான்செப்டா, கோயிங் கன்சர்ன் கான்செப்டா, கன்சிஸ்டன்சியா? Question number 2. Accounting equation is based on. Accounting equation எதை பேஸ் பண்ணி உருவாக்கப்பட்டது? எந்த கான்செப்டை பேஸ் பண்ணி உருவாக்கப்பட்டது? Accounting equation is based on cost concept, separate entity concept, accrual concept, dual aspect concept. Question number 3. Income is measured on the basis of. Income வருவாயை எதன் அடிப்படையில், எந்த அடிப்படையில் மெஷர் பண்ணுவாங்க? அக்கவுண்டிங் பீரியடா, மேட்சிங் கான்செப்டா, கன்சிஸ்டன்சி கான்செப்டா, காஸ்ட் கான்செப்டா? Question number 4. Why assets are not recorded at market price? எந்த காரணத்தினால சொத்துக்களை சந்தை மதிப்பில் நம்ம பதிவு செய்ய மாட்டோம்? Why assets are not recorded at market value? First option பாருங்க, because market values are useful only in the event of liquidation. அதாவது கலைக்கப்படும் பொழுது, நிறுவனம் கலைக்கப்படும் போது மட்டுமே இந்த மார்க்கெட் வேல்யூ, சந்தை மதிப்பு பயனுள்ளதாக இருக்கும். அந்த காரணத்தினால தான். ஆப்ஷன் பி, பிகாஸ் மார்க்கெட் வேல்யூஸ் ஆர் டிஃபிகல்ட் டு எஸ்டிமேட். ஏன்னா மார்க்கெட் வேல்யூவை, சந்தை மதிப்பை மதிப்பிடுறது, அதாவது எஸ்டிமேட் பண்ணுறது டிஃபிகல்ட்டாக இருக்கும், கடினமாக இருக்கும். அந்த காரணத்தினால தான் ரெக்கார்ட் பண்ணுறது இல்லை. தேர்ட் ஆப்ஷன், பிகாஸ் மார்க்கெட் வேல்யூஸ் ஆர் அஃபெக்டட் பை தி சப்ஜெக்டிவ் வேல்யூவேஷன். இந்த மார்க்கெட் வேல்யூ சப்ஜெக்டிவ் வேல்யூவேஷனால பாதிப்படையும். அந்த காரணத்தினால ஆல் தி அபோவ், எல்லா காரணம், மேலே சொல்லப்பட்ட அனைத்து காரணமே இதுக்கு, அதாவது ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு, ஒரு சொத்தினுடைய மதிப்பை சந்தை மதிப்பில் மதிப்பிடாததற்கான காரணமாக கூறலாம். Why assets are not recorded at market value? அதுக்கு மூணு காரணம் கொடுத்துருக்காங்க. ஆல் தி அபோவும் கொடுத்துருக்காங்க. இதில் எது கரெக்டான ஆன்சர்? Question number 5. Question number 5. Fixed assets and current assets are categorized as per concept of. நம்ம அசட்ஸை ரெண்டாக பிரிக்கிறோம், ரெண்டாக கேட்டகரைஸ் பண்ணுறோம், வகைப்படுத்துகிறோம். சொத்துக்களை ரெண்டாக வகைப்படுத்துகிறோம். நிலை சொத்துக்கள், நடப்பு சொத்துக்கள், ஃபிக்ஸட் அசட்ஸ்னும் கரண்ட் அசட்ஸ்னும் வகைப்படுத்துகிறோம். எந்த கான்செப்டினுடைய அடிப்படை, எந்த கருத்தியலின் அடிப்படையில்? செப்பரேட் என்டிட்டியா, கோயிங் கன்சர்னா, கன்சிஸ்டன்சியா, டைம் பீரியடா? இதில் எந்த கருத்தியலின் அடிப்படையில், எந்த கான்செப்டினுடைய அடிப்படையில் நம்ம இந்த அசட்டை, சொத்தை ஃபிக்ஸட் அசட்னும் கரண்ட் அசட்னும் வகைப்படுத்துகிறோம்? Question number 6. The concept of conservatism when applied to the balance sheet results in. நம்ம பேலன்ஸ் ஷீட்டில், இருப்புநிலை குறிப்பில் இந்த கான்செப்ட் ஆஃப் கன்சர்வேட்டிசத்தை அப்ளை பண்ணுறதுனால என்ன ஏற்படும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. கான்செப்ட் ஆஃப் கன்சர்வேட்டிசம், முன்னெச்சரிக்கை. அதாவது இந்த கான்செப்ட் ஆஃப் கன்சர்வேட்டிசத்தை நம்ம பேலன்ஸ் ஷீட்டில் அப்ளை பண்ணுறதுனால,
பயன்படுத்துறதுனால அதனுடைய முடிவு என்ன ஆகும்? அண்டர் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அசெட்ஸ், சொத்துக்கள் குறைந்து மதிப்பிடப்படும். ஓவர் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அசெட்ஸ், சொத்துக்கள் அதிக மதிப்பில் காட்டப்படும். ஓவர் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் கேபிட்டல், முதல் அதிக மதிப்பில் காட்டப்படும். None of the above. The concept of conservatism when applied to the balance sheet results in understatement of assets, overstatement of assets, overstatement of capital, none of the above. Question number 7. Same accounting principle and policies are followed which were followed for preparing previous year account is based on disclosure, materiality, consistency, conservative. நம்ம கடந்த ஆண்டு எந்த மெத்தடை பயன்படுத்தினோமோ, எந்த பிரின்சிபலை பயன்படுத்தினோமோ, எந்த பாலிசிஸை பயன்படுத்தினோமோ அதே தான் ஒவ்வொரு ஆண்டும் பயன்படுத்துவோம். எதன் அடிப்படையில்? டிஸ்க்ளோசரா, மெட்டீரியலிட்டியா, கன்சிஸ்டன்சியா, கன்சர்வேட்டிவா, எந்த அடிப்படையில் சேம் அக்கௌண்டிங் பிரின்சிபலையும் பாலிசியும் நம்ம ஒவ்வொரு வருஷமும் ஃபாலோ பண்ணுவோம். Question number 8. Insignificant events are not recorded in the books of accounts due to insignificant accounts, முக்கியமில்லாத, தேவையில்லாத, முக்கியமற்ற நடவடிக்கைகளை, நிகழ்வுகளை நம்ம புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸில் நம்ம ரெக்கார்ட் பண்ண மாட்டோம், பதிவு செய்ய மாட்டோம். என்ன காரணத்தினால? மெட்டீரியலிட்டி கான்செப்ட்னாலையா, அக்யூரல் கான்செப்ட்னாலையா, கன்சர்வேட்டிசத்தினாலையா, மணி மெஷர்மெண்ட் கான்செப்ட்னாலையா? எந்த காரணத்தினால முக்கியமில்லாத ஈவெண்ட்ஸ், இன்சிக்னிஃபிகண்டாக இருக்கக்கூடிய ஈவெண்ட்ஸை நம்ம புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸில் ரெக்கார்ட் பண்ண மாட்டோம். Question number 9. Omission of pies and showing the round figures in financial statement is based on conservatism, consistency, materiality, realization concept. நம்ம பைஸாவை ரவுண்ட் ஆஃப் பண்ணி காமிப்போம். இந்த பைஸை காமிக்க மாட்டோம். இப்போ 10 rupees 90 பைஸ் வந்துச்சுன்னா, 10 rupees 90 பைஸ் வந்துச்சுன்னா நம்ம ரவுண்ட் ஆஃப் பண்ணி 11 rupees அப்படின்னு காமிச்சிருவோம். அந்த மாதிரி இந்த பைஸை ஒமிட் பண்ணிடுவோம், விட்டுருவோம். ரவுண்ட் ஃபிகர் பண்ணுறதுக்காக, ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டில் ரவுண்ட் ஃபிகர் பண்ணுறதுக்காக இந்த பைஸை நம்ம ஒமிட் பண்ணிடுவோம். எதன் அடிப்படையில்? கன்சர்வேட்டிசத்தின் அடிப்படையிலையா, கன்சிஸ்டன்சியோட பேஸ்லையா, மெட்டீரியலிட்டியோடைய பேஸ்லையா, ரியலைசேஷன் கான்செப்டோடைய பேஸ்லையா? Question number 10. Market value of investment is shown below the balance sheet as a footnote according to conservatism, materiality, realization, disclosure concept. ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுடைய மார்க்கெட் வேல்யூவை பேலன்ஸ் ஷீட்டில் ஃபுட் நோட்டாக காமிப்போம். கீழே ஃபுட் நோட்டை எழுதி காமிப்போம். பேலன்ஸ் ஷீட் கீழே, பேலன்ஸ் ஷீட்டுக்குள்ளார இல்லை, பேலன்ஸ் ஷீட் கீழே ஃபுட் நோட்டை எழுதி காமிப்போம். எதில் அடிப்படையில்? கன்சர்வேட்டிசத்தினுடைய அடிப்படையிலையா, இல்லை மெட்டீரியலிட்டியுடைய அடிப்படையிலையா, ரியலைசேஷனுடைய அடிப்படையிலையா, இல்லை டிஸ்க்ளோசர் கான்செப்டுடைய அடிப்படையிலையா? Question number 11. Amalgamation is a form of trade association, federation, partial consolidation, complete consolidation. Amalgamation எந்த வடிவில் இருக்கும்? is a form of, எந்த வடிவில் ஆனது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அமால்கமேஷன் ட்ரேட் அசோசியேஷன் ஃபார்ம்லையா, இல்லை ஃபெடரேஷன் ஃபார்ம்லையா, இல்லை பார்ஷியல் கன்சாலிடேஷன் ஃபார்ம்லையா, இல்லை கம்ப்ளீட் கன்சாலிடேஷன் ஃபார்ம்லையா அப்படின்னு கேட்டிருக்காங்க. Question number 12. As per Accounting Standard 14, AS 14, purchase consideration is what is payable to. Accounting Standard 14 படி இந்த purchase consideration யார் கொடுக்கிறது? வாட் இஸ் பேயபிள் டு? பர்ச்சேஸ் கன்சிடரேஷன்றது இவங்களுக்கு கொடுக்கிறது. வாட் இஸ் பேயபிள் டு? ஷேர் ஹோல்டர்ஸா, கிரெடிட்டார்ஸா, டிபெஞ்சர் ஹோல்டர்ஸா, போத் ஏ அண்ட் பி, அதாவது போத் ஷேர் ஹோல்டர்ஸ் அண்ட் டிபெஞ்சர் ஹோல்டர்ஸா? இதில் எது பர்ச்சேஸ் கன்சிடரேஷன், யாருக்கு கொடுக்கறத நம்ம பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் சொல்லலாம் அக்கார்டிங் டு அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் 14 பிரகாரம்.
Question number 13. Two or more companies are wound up and new company is formed to take over their business is. டூ ஆர் மோர் கம்பெனிஸ், ரெண்டுக்கு மேற்பட்ட கம்பெனியோ கலைக்கப்படும், வவுண்ட் அப் பண்ணிடுவாங்க, கலைச்சிருவாங்க. அதுக்கப்புறம் ஒரு புதிய கம்பெனியை ஃபார்ம் பண்ணிடுவாங்க. அந்த எந்த கம்பெனியெல்லாம் கலைக்கப்படுதோ அந்த கம்பெனியோட பிஸ்னஸ் எடுத்து ஒரு புதிய கம்பெனியை ஃபார்ம் பண்ணிடுவாங்க. அதுக்கு நம்ம என்னன்னு சொல்லுவோம்? அமால்கமேஷன் சொல்லுவோமா, அப்சார்ப்ஷன் சொல்லுவோமா, எக்ஸ்டர்னல் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லுவோமா, இன்டர்னல் ரீகன்ஸ்ட்ரக்ஷனா? அதாவது டூ ஆர் மோர் கம்பெனிஸ் ஆர் வவுண்ட் அப் and new company is formed to take over their businesses அப்படின்னு கேட்டிருக்காங்க. இரண்டு அல்லது இரண்டுக்கு மேற்பட்ட நிறுமங்கள் கலைக்கப்பட்டு அந்த கலைக்கப்பட்ட நிறுமங்களுடைய பிசினஸ் வியாபாரத்தை ஒரு புதிய கம்பெனி எடுத்து நடத்தும். அதுக்கு பேர் என்ன? அமால்கமேஷன், அப்சார்ப்ஷன், எக்ஸ்டர்னல் ரீகன்ஸ்ட்ரக்ஷன், இன்டர்னல் ரீகன்ஸ்ட்ரக்ஷன். Question number 14. An existing company takes over the business of one or more companies is called amalgamation, absorption, internal reconstruction, external reconstruction. ஒரு ஏற்கனவே இருக்கக்கூடிய கம்பெனி, எக்ஸிஸ்டிங் கம்பெனி, ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி வேற ஒன்று அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட கம்பெனியை டேக் ஓவர் பண்ணிடும். இதை எடுத்துக்கும். ஏற்கனவே இருக்கக்கூடிய கம்பெனி ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒன்று அல்லது ரெண்டு கம்பெனியை தான் தன்னோட ஏற்றுக்குவாங்க. அதுக்கு என்னன்னு பேரு? An existing company takes over the business of one or more companies is called amalgamation, absorption, internal reconstruction, external reconstruction. Question number 15. A company X is liquidated and a new company Y is formed by taking over the business of existing company is called amalgamation, absorption, external reconstruction, internal reconstruction. X அப்படின்னு ஒரு கம்பெனி இருக்கு. அந்த X கம்பெனியை லிக்விடேட் பண்ணிட்டாங்க, கலைச்சு ஒரு நியூ கம்பெனி Y அப்படின்னு ஃபார்ம் பண்றாங்க. X கம்பெனியோடைய அந்த பிசினஸ் அப்படியே எடுத்துட்டு Y அப்படின்னு ஒரு கம்பெனியை ஃபார்ம் பண்றாங்க. அதுக்கு பேர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க? அமால்கமேஷனா, அப்சார்ப்ஷனா, எக்ஸ்டர்னல் ரீகன்ஸ்ட்ரக்ஷனா, இன்டர்னல் ரீகன்ஸ்ட்ரக்ஷனா? A company X is liquidated and a new company Y is formed by taking over the business of existing company is called. Question number 16. Which one of the following is or method of internal reconstruction? Internal reconstruction, உள் மறு அமைப்பு, நிறுவனத்துக்குள்ளார மறு அமைப்பு பண்றது. அதுல எது கீழே கொடுத்திருக்காங்க? உள் மறு அமைப்பினுடைய மெத்தடோ கொடுத்திருக்காங்க. எதெல்லாம் மெத்தட் அப்படின்னு கேட்குறாங்க. ஆல்ட்ரேஷன் ஆஃப் ஷேர் கேபிட்டல் தான் நம்ம இன்டர்னல் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் சொல்றோமா? அதாவது பங்கு முதலை மாற்றி அமைப்பதா? ரிடக்ஷன் ஆஃப் ஷேர் கேபிட்டல், பங்கு முதலை குறைக்கிறதா? இல்லை கன்வர்ஷன் ஆஃப் ஷேர்ஸ் இன்டு ஸ்டாக்கா? ஷேர்ஸை ஸ்டாக்கா கன்வெர்ட் பண்றது, மாற்றுவதா? இல்லை ஆல் தி அபோவா? Which one of the following is or method of internal reconstruction? Alteration of share capital, reduction of share capital, conversion of shares into stock, all the above. Question number 17. Dash is neither liquidation nor formation of a new company to take over any new business. இதில் கீழே 4 கொடுத்துருக்காங்க. எக்ஸ்டர்னல் ரீகன்ஸ்ட்ரக்ஷன், வெளி புனரமைப்பு, இன்டர்னல் ரீகன்ஸ்ட்ரக்ஷன், உள் புனரமைப்பு, அப்சார்ப்ஷன், அமால்கமேஷன் 4 கொடுத்துருக்காங்க. இதில் எது நெய்தர் லிக்விடேஷன், அதாவது கலைக்கப்படவும் மாட்டாது, ஆர் ஃபார்மேஷன் ஆஃப் நியூ கம்பெனி, புது கம்பெனியும் உருவாக்கப்படாது. ஏற்கனவே இருக்கக்கூடிய கம்பெனி எடுத்து ஒரு புது கம்பெனியும் உருவாக்கப்பட மாட்டாது. எதுன்னு கேட்டிருக்காங்க. அதில் எக்ஸ்டர்னல் ரீகன்ஸ்ட்ரக்ஷனையா, இன்டர்னல் ரீகன்ஸ்ட்ரக்ஷனா, அப்சார்ப்ஷனா, அமால்கமேஷனா? எது நெய்தர் லிக்விடேஷன் நார் ஃபார்மேஷன் ஆஃப் எ நியூ கம்பெனி டு டேக் ஓவர் எனி நியூ பிசினஸ். Question number 18. Purchase considerations can be evaluated using. நம்ம
இந்த அமால்கமேஷன் அப்சார்ப்ஷன் டைமில் புதிய கம்பெனியை வாங்கும்போது ஏற்கனவே இருக்க கம்பெனி ஏற்றெடுக்கும் பொழுது நம்ம பர்ச்சேஸ் கன்சிடரேஷன், அதாவது செல்லிங் கம்பெனிக்கு பர்ச்சேசிங் கம்பெனி பிரதிபலன் கொடுக்கணும், பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் கொடுக்கணும். அதை எவால்வேட் பண்ணக்கூடிய மெத்தட் எதுன்னு கேட்டிருக்காங்க. இன்ட்ரின்சிக் வேல்யூ மெத்தட், நெட் பேமெண்ட் மெத்தடா, லம்சம் மெத்தடா, ஆல் தி அபோவா. பர்ச்சேஸ் கன்சிடரேஷனை எவால்வேட் பண்ணுறதுக்கு, மதிப்பிடுறதுக்கு பயன்படுத்தக்கூடிய முறை எது? இன்ட்ரின்சிக் வேல்யூ மெத்தடா, நெட் பேமெண்ட் மெத்தடா, லம்சம் மெத்தடா, ஆல் தி அபோவா. Question number 19. Dash is the book value of assets minus liabilities. Intrinsic value method, net payment method, lump sum method, none of the above. எந்த மெத்தடில் புக் வேல்யூ ஆஃப் அசட்னுடைய புத்தக மதிப்பும் ஏட்டு மதிப்பும், ஒரு சொத்தினுடைய ஏட்டு மதிப்பிலிருந்து லயாபிலிட்டியை பொறுப்புகளை மைனஸ் பண்ணும்போது கிடைக்கக்கூடியது இன்ட்ரின்சிக் வேல்யூ மெத்தடா, net payment method, lump sum method, none of the above. Question number 20. Intrinsic value is equal to the intrinsic value அப்படின்றது எதுக்கு சமம்? Net asset available to the equity shareholders divided by number of equity shares. இது ஃபார்முலா. இன்ட்ரின்சிக் வேல்யூவோட ஃபார்முலாவான்னு கேட்டிருக்காங்க. எதெல்லாம் ஃபார்முலான்னு கேட்டிருக்காங்க. ஈக்விட்டி ஷேர்ஹோல்டருக்கு கொடுக்கறதுக்கு இருக்கக்கூடிய நெட் அசட்டும் நம்பர் ஆஃப் ஈக்விட்டி ஷேர்ஸால் வகுத்தா கிடைக்கிறது. நெட் அசட் அவைலபிள் டு தி ஈக்விட்டி ஷேர்ஹோல்டர்ஸ் டிவைடட் பை நம்பர் ஆஃப் ஈக்விட்டி ஷேர்ஸா, நெட் அசட் அவைலபிள் டு தி ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஹோல்டர்ஸ் டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் ஷேர்ஸா, டோட்டல் அசட்ஸ் அவைலபிள் டிவைடட் பை நம்பர் ஆஃப் ஈக்விட்டி ஷேர்ஸா, none of the above அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுல எது வந்து இன்ட்ரின்சிக் வேல்யூக்கு ஈக்குவல் ஆனது? இந்த 20 கொஸ்டின்ஸ் நீங்க இப்போ ஆன்சர் பண்ணியிருப்பீங்க. இது ஒன்லி ரீகால் டெஸ்ட் தான். இந்த 20 கொஸ்டின்ஸ் தான் இப்போ வந்து 11th யூனிட்டுக்கு வந்துட்டோம். 11th யூனிட் ரீகால் ஆகிட்டே இருக்கும். ஒன்ஸ் அகெயின் we will start from first lesson another 20 questions அப்படி வந்துட்டே இருப்போம். ஸோ எக்ஸாமினேஷன் வரைக்கும் தொடர்ந்துட்டே இருக்கனால உங்களை எப்போதுமே வந்து ஆக்டிவாகவே வச்சுட்டு இருக்கும். அதனால இந்த 20 கொஸ்டின்ஸ் ஆல்வேஸ் நீங்க வந்து ட்ரை டு ஆன்சர் வித்தவுட் ரெஃபரிங் எனி புக்ஸ். எந்த ஒரு புத்தகத்தையும் ரெஃபர் பண்ணாமல் உங்களால் ஆன்சர் பண்ண முடியுமா அப்படின்னு பாருங்க. ஏற்கனவே நம்மளுக்கு தெரியும். இப்போ நாளைக்கு இப்போ இந்த 11th யூனிட், நெக்ஸ்ட் டேவோ அதுக்கு அடுத்த டேவோ அடுத்து வரப்போகிறது 12th யூனிட்டாக தான் இருக்கும். ஸோ கெட் ரெடி ஃபார் தட் ஆன்சரிங் தட் யூனிட் கொஸ்டின்ஸ். அந்த மாதிரி இருக்கணும். நீங்கள் ரெஃபர் பண்ணி ஆன்சர் பண்ணுறதுனால ஒரு யூஸும் கிடையாது. பிகாஸ் ஆல்ரெடி யூ ப்ரிப்பேர் நியர்லி 1 year. நீங்கள் ஏற்கனவே 1 year ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ ஆல்ரெடி நீங்கள் வந்து ஓரளவுக்கு தயாராக தான் இருப்பீங்க. அதனால நீங்கள் வந்து ட்ரை டு ஆன்சர் யுவர் செல்ஃப் டைரக்ட்லி வித்தவுட் ரெஃபரிங் எனி புக்ஸ் ஆர் anybody. ஸோ ட்ரை டு ஆன்சர் அண்ட் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் யுவர் பொசிஷன். வாட் இஸ் யுவர் பொசிஷன்? தென் ப்ரிப்பேர் அக்கார்டிங் டு தட். அதான் ரொம்ப முக்கியம். நீங்கள் உங்களுடைய பொசிஷன் என்ன, இப்போ இதெல்லாம் தெரியல, இதோட மீனிங் தெரியல, அப்போ ஹவு டு ப்ரிப்பேர் அப்படின்னு பார்க்கலாம். அப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக மாறிடலாம். ஸோ இப்போ நம்ம வந்து இந்த 20 கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சரை பார்க்கலாம். Question number 1, option D, consistency. Question number 2, option D, dual aspect concept. Question number 3, option A, accounting period. Question number 4, option D, all the above. Question number 5, option B, going concern. Question number 6, option A, understatement of asset. Question number 7, option C, consistency. Question number 8, option A, materiality concept. Question number 9, option C, materiality. Question number 10, option D, disclosure concept. Question number 11, option D, complete consolidation. Question number 12, option A, shareholders. Question number 13, option A, amalgamation. Question number 14, option B, absorption. Question number 15, option C, external reconstruction.
Question number 16, option D, all the above. Question number 17, option B, internal reconstruction. Question number 18, option D, all the above. Question number 19, option A, intrinsic value method. Question number 20, net asset available to the equity shareholders divided by number of equity shares. So thank you for watching this video. Wish you all the best.